Taste the Daily. செங்கல்பட்டு தடுப்பூசி உற்பத்தி மையம் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களுக்கு மேலாக திறக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் வரிப்பணம் வீணாகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. திருமணி பகுதியில் 110 ஏக்கர் பரப்பளவில் தடுப்பூசி தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. இந்நிறுவனத்தில் தடுப்பூசிகள் தயாரிப்பதற்கு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் அதற்கான நிதியும் ஒதுக்காமல் மைனாரிட்டி பாஜக அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உடனடியாக தொழிற்சாலை இயங்குவதற்கான நிதியை ஒதுக்கி தடுப்பூசிகள் தயாரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்ட்ரல் கவர்மெண்ட் அது சம்பந்தமா எந்த ஒரு இதுவும் இல்லை. தனியார் நிறுவனத்துக்கு 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறாங்களே தவிர இந்த கம்பெனிக்கு 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குனா இதை பிரம்மாண்டமான மருந்துகளை தயாரிக்கலாம். இந்திய நாடு மட்டும் இல்லாமல் உலக நாடு முழுவதும் கூட மருந்துகளை இந்திய அரசாங்கம் சார்பாக சப்ளை பண்ணலாம். ஒன்றிய மோடி அரசாங்கம் இதை சிந்திக்குமா என்னன்னு தெரியல. இப்போ பட்ஜெட் கூட்டங்கிறது நடந்துகிட்டு இருக்குது. இந்த கூட்டத்திலேயாவது கூடுதல் நிதி ஒதுக்கி இந்த நிறுவனத்தை செயல்பட வைக்கணும். சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் உள்ள தயாள் நகர் தெருவில் சாலை மிகவும் மோசமாக இருப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சியும் தற்போது வரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனப்போக்காக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழைக்காலங்களில் அதிகளவு நீர் தேங்குவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரிகள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்போ ஒரு 6 மாசமா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ கஷ்டப்படுறோம். சாக்கடை தண்ணி வேறு கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பசங்களை வச்சுட்டு அவ்வளோ அவஸ்தைப்படுறோம். ஆனால் யார் வந்தாலும் சரி இந்த வரவங்கிறாங்க, திருப்பி அவங்க வரமாட்டேங்கிறாங்க. எதுவுமே ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதே கிடையாது. இந்த ரோடை பேர் தான் தயாளம்மாள் நகர்னு வச்சுருக்கிறாங்களே ஒளி, இதுக்கு எந்த ஆக்ஷனும் கிடையாது. சரிங்களா, கவுன்சிலர் வர்றாங்க, அவங்க அப்படியே அங்கே நின்றுட்டு சேஃப்டி பண்ணி அவங்க பாட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த ரோட்டுக்கு ஒரு முடிவு காலம் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எல்லாமே ஒரு அனுக்கிரகம் பண்ணணும் சார். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபை பெருவழியை சுற்றியுள்ள மரங்களை அகற்றி வரும் அறநிலையத்துறையினரின் செயலால் சன்மார்க்க அன்பர்களும் பொதுமக்களும் வேதனையடைந்துள்ளனர். வருகிற 11ஆம் தேதி தைப்பூச பெருவிழா நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகளுக்காக சத்திய ஞான சபை பெருவழியின் ஒரு பகுதியில் அமைந்துள்ள 20க்கும் மேற்பட்ட மரங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் இந்து சமய அறநிலையத்துறையினர் வேரோடு பிடுங்கி அகற்றி வருகின்றனர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என முழங்கிய வள்ளலாரின் சத்திய ஞான சபை வளாகத்தில் 40 வருடங்களுக்கும் மேலாக பூமியை தாங்கிய மரங்களை அகற்றும் அறநிலையத்துறை நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பக்தர்கள் பசுமை தமிழகத்தை உருவாக்குவோம் என முழங்கிவிட்டு பச்சை பசேலென காட்சியளித்த மரங்களை அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதாக கூறி அகற்றுவதா என்றும் கேள்வி எழுப்புகின்றனர்.